அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக அமைப்பு ரீதியாக மாவட்ட கழகங்களின் அமைப்பு ரீதியாக 88 மாவட்டங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் புதுச்சேரி உள்பட 89 அமைப்பு ரீதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைவரையும் மாவட்டம் வாரியாக அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் தலைமை கழக நிர்வாகிகளையும் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தால் இந்த இயக்கத்தை தோற்றுவித்த உருவாக்கிய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றி தந்த வளர்த்த கழகத்தினுடைய காவல் தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் நற்பெயர் கிடைக்கும் என்பதனை கருத்தில் கொண்டு இன்றைக்கு அனைவரும் தங்களுடைய அந்தந்த மாவட்ட கழகத்தினுடைய இருக்கின்ற நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு பதிவு செய்திருக்கிறோம். பதிவு செய்ததன் அடிப்படையில் மீண்டும் 38 வருவாய் மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. அந்த 38 மாவட்டங்களில் கழக அமைப்பு ரீதியாக 88 மாவட்டங்கள் இருக்கிறது. தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை மாவட்டங்களுக்கும் வருவாய் மாவட்டங்களுக்கு உள்ளடக்கிய கழக மாவட்டங்கள் உள்ளடக்கிய வருவாய் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய வருவாய் மாவட்டத்தினுடைய கழக நிர்வாகிகள் கூட்டத்தினையும் கூட்டி ஒரு 15 தினங்களுக்குள் அங்கேயும் அவருடைய கருத்துக்களையும் அங்கே இருக்கின்ற தொண்டர்களுடைய கருத்துக்களையும் அங்கே இருக்கின்ற பொதுமக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அறிந்து எங்களுடைய நிலையான நீடித்த முடிவை நாங்கள் நல்ல முடிவை அறிவிப்போம் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கு? ஏன்னா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தலில் வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்காக போகணும். அந்த பூத்து கமிட்டி ஏஜென்ட் எல்லாமே அடுத்த போயிட்டு இருக்கு. அது முக்கியமானது. அதிமுக பொறுத்த வரைக்கும் மிக பவர்ஃபுல்லானது பூத்து கமிட்டி ஏஜென்ட் இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம். இப்போ நீங்கள் எப்படி ஒன்று சேர்ந்துருக்கிறதுக்கு அது எந்த மாதிரி எந்த அளவில் இருக்குது? இந்த ஒன்றாக இணைந்து எதிர்க்க போகிறீங்களா திமுகவை? எங்களை பொறுத்தவரையில் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நபர்கள் அனைவருக்கும் தெரியும் தமிழகத்தில் எம்மாதிரியான அரசியல் சூழல் எழுந்திருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இணைந்துதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம். அந்த கூட்டணி தான் இன்று வரை இருக்கின்றோம் என்ற நிலைப்பாடு இருக்கிறது எங்களை பொறுத்தவரையில். இல்லை வேணா இரட்டை இலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் வந்து அவங்க வந்து அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய அணி அவங்க இரட்டை இலைன்றவங்க. அப்போ நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு போகும்போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் சுயேட்சை சின்னத்தில் அந்த எலெக்ஷன் நின்னீங்க. இப்போ இந்த வரக்கூடிய தேர்தல் நீங்கள் எந்த சின்னத்தில் நிற்பீங்க? இரட்டை இலை கட்சியுடைய சின்னத்தில் நிற்பீங்களா இல்லை இரட்டை இலையில் நிற்பீங்களா? இரட்டை இலை சின்னத்தை பொறுத்தவரையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தற்காலிகமாகத்தான் அங்கு இரட்டை இலை சின்னம் தரப்பட்டது. அந்த தற்காலிக நிலைப்பாடை இதுவரை தொடர்ந்துகிற நிலைதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இருந்தது. அதற்காக நான் என்னுடைய சுயேட்சை சின்னத்தில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சுயேட்சை சின்னத்தில் தான் நான் நின்றேன். ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்கள் எனக்கு மிகுந்த ஆதரவு தந்து என்னை 2ஆம் இடத்தில் தக்க வைத்துக் கொண்டார்கள். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். என்னை தோற்கடிப்பதற்கு அங்கே ஏற்பட்ட சூழ்ச்சி சூதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 6 ஓ பன்னீர்செல்வத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இவையெல்லாமும் உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் மீறி ஒரு சாதாரண தொண்டன் சுயேட்சை நின்று பலாப்பழ சொன்னம் சுயேட்சை நின்று 3,42,000 ஓட்டுகள் 33.5% பெற்றிருக்கு என்று சொன்னால் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமை மீட்கின்ற குழு எடுத்து வைத்திருக்கின்ற நியாயங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல தீர்ப்பாகத்தான் மக்களும் தொண்டர்களும் எங்களுக்கு அளித்த தீர்ப்பு. சார், நீங்கள் பாஜக கூட்டணிக்கு வருவது அதிமுக விரும்பவில்லை என்றால் உங்களுக்கு நிலைப்பாடு என்ன? பாஜக என்டிஏ கூட்டணியில் நீங்கள் தொடர்றதை அதிமுக விரும்பலைன்னா உங்களோட நிலைப்பாடு என்ன? யார் விரும்புகிறார்கள் விரும்புகிறார்கள் எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை.
எங்களுடைய நிலைப்பாடை இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். மீண்டும் நாங்களே நேரடியாக அனைத்து மாவட்டங்களும் சென்று அங்கு தொண்டர்களின் கருத்தையை கேட்க இருக்கின்றோம். இவைகளெல்லாம் கேட்டு ஒரு நல்ல முடிவை நாங்கள் அறிவிப்போம். என்டிஏ கூட்டணி வந்து தமிழகத்தில் எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால்? ஒருவேளை ஏற்றுக்கொள்ள எங்கள் யூகத்துக்கு நான் எப்படி பதில் சொல்றது? ஆனால் ஒன்று மட்டும் தெளிவான சொல்லிடுறேன். மாண்புமிகு மத்திய அமைச்சர், நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிற கேள்வி, உள்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள். ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்போ எல்லாரும் கூடி பேசி அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கணும் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதை நானும் கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே அதை எங்களை அழைக்காது நாங்கள் எங்களுக்கு வருத்தம் அளிக்காதான் இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்களே சொல்லுங்க, ஏற்றா நல்லதா ஏற்கவில்லை என்றா நல்லதா? நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எங்கள் தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்டு நான் உங்களிடம் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பேன் என்று. அதுக்குள்ளே அவசரப்பட்ட அப்படி பாஜக தலைமையோட நெருக்கமா இருக்கீங்களா? தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்களா? என்டிஏ கூட்டணியில் நான் இன்று வரை இருக்கிறோம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாஜக தலைமை எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதியான ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க? என்டிஏ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளர் பட்டியல் தலைமை கழகத்தில் நட்டாஜி அறிவித்தார்கள். அந்த பட்டியலில் என் பெயரும் இருந்ததில்லை. சின்ன பேச காணோம். என்னன்னா இப்ப அதிமுக வந்து என்டிஏ கூட்டணி நீங்க எந்த கட்சின்னு போய் சொல்லுவீங்கன்னு பாவாங்க. அதான் கேக்குறது என்னன்னா, நாங்க எங்களுடைய உரிமை புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய போது தொண்டர்களின் உரிமைக்காக என்ன கொடுத்தார்? மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்தார். சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வருகின்ற ஒரு உரிமையை, வாய்ப்பை புரட்சி தலைவர் தொண்டனை கொடுத்தார். ஏனென்றால் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று அறிவித்தார்கள். அதை பின் மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் மிக உச்சாணி கொம்புள்ளுகள் கொண்டு போய் நினைத்து யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கினாலும் ஒன்று நிலையும் நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது நிலையும். ஆகவே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று எங்களுடைய நிலைப்பாடு. இவ்வளவு பேர் உங்க பின்னாடி இருக்காங்க, தொடர்ந்து பயணம் பண்ணீங்க, இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி கரை சேர்க்க போறீங்க? தொடர்ந்து உங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, நான் மட்டும் கைதட்டல, எல்லாரும் சேர்ந்து கைதட்டுறாங்க. தட்டுங்க, கையை தட்டுங்க. நீங்க பேசுற சூழல் பார்த்தா இப்ப ஏன்னா அவரு எதிர்கட்சி தலைவர் பத்தி நீங்க எதுவுமே பேசல, விமர்சனம் பண்ணல. ஆனா உங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திமுக எதிர்க்கிறது. டெய்லி அறிக்கை வருதுல்ல, பெரும்பாலான அறிக்கை யாருமே போடுறது இல்லை. நீங்க போடுறீங்களா அறிக்கையில? என்னுடைய அறிக்கையெல்லாம் போடுறதே இல்லை. நீங்க இப்ப எல்லாம் சமாதானம் ஆயிட்டீங்க மறைமுகமா. யாரு? என்னை பொறுத்தவரை மறைமுகமா எந்த பேச்சுவார்த்தையும் யாரையும் கிடையாது. என்டிஏ கூட்டணியில் வந்து எல்லாம் ஒரு 9 கட்சி இருக்குங்க. 9 கட்சி இருக்கு. அன்றைக்கு வந்து மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு சென்றிருக்கிறார். 9 கட்சியும் தேர்ந்து உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கும் போது அந்த நிலைமை. இப்ப நீங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துறீங்க. இப்ப பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே அதிமுக விரும்பாங்க, அந்த ரெட்டில யாருமே விட்டு கொடுக்க தயாரா இல்லை. அது நல்லாவே தெரியும். இப்ப இவங்க விருப்பத்தை வந்து நீங்க எப்படி வந்து பிரதிபலிக்க போறீங்க? அதுதான் சொல்றேன், இப்போ வாங்கி வச்சிருக்கிறோம், அதை ஆய்வு பண்ணுவோம். மாவட்டங்களில் நேரடியாக போய் கூட்டத்தை நடத்த போறோம். அங்கே கிடைக்க கருத்துக்களை ஆய்வு பண்ணி சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் இந்த கட்சி உருவாக்கியவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு எங்க நாங்கள் நல்ல முடிவு எடுப்போம். இல்ல பொள்ளாச்சி விஷயத்தை வந்து அதிமுகவை குற்றச்சாட்டு நேரடியாக வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக. பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன? பொள்ளாச்சி அந்த யார் ஆட்சியில் அது நடைபெற்றாலும் மிகவும் தண்டிக்கக்கூடியதான் தண்டனை பெற்றிருக்கிறது உச்சநீதிமன்றம். சார், அமித்ஷா பேசும்போது உங்க அணிக்கு என்டிஏல இடமல்லங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. எங்க பேசினாரு? அன்னைக்கு கேள்வி கேட்கும்போது அதிமுகவுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ் நாங்கள் தலையிட முடியாது அதை சொல்லியிருக்காரு. நீங்க வந்து சமரசத்துக்காக, அதாவது இதே எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு ஏந்திரிச்சு வந்தாருன்னா, திருப்பி கூட்டணியில் சேர்ந்தாருன்னா நாளைக்கு ஏன் மாறக்கூடாது என்று நினைக்கிறீர்கள்? எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். ஓபிஎஸ் அதிமுக எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று ஏன் வரக்கூடாது மாற்று கருத்து? நிச்சயமாக வரும். வரவில்லை என்றால் எங்களை இணைக்காமல்
அதிமுக வெற்றி பெற முடியாது. இது பொதுமக்கள் கட்சிக்காரர்களுடைய எண்ணம். சமரசம் நோக்கி போறீங்க, அது கரெக்டா சொல்றது. எது? சமரசம் நோக்கி போறீங்களா? நீங்க கேட்கறதுல அர்த்தமே இல்லை. நீங்க கேட்கறது இல்லை. பிரிந்து கிடந்துக்கிற சக்தியில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லிவிட்டோம். நீங்க ஆரம்பத்துல இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அமித்ஷா வரும்போது உங்களை கூட இருந்தவங்களை விட்டுட்டு புதுசா வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதுக்கு வருத்தம் இல்லையா? அதான் தம்பி, அதான் அண்ணன் சொன்னாருன்னா, போன சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பாரதிய ஜனதாவோட இருந்தாரு. நாடாளுமன்றத்தில் அவரே கூட்டணி இல்லைன்ட்டு வெளியில வந்தாரு. இப்ப கூட்டணிக்கு ஒத்து வந்திருக்கிறாரு. நாளை மாறும். இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் விருப்பம் நிறைவேறலாம். நிறைவேறவில்லை என்றால் அண்ணன் சொன்னது போல ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தொண்டர்கள் விருப்பத்தை கேட்டு அண்ணன் முடிவெடுப்பான். நாங்கள் முடிவெடுப்போம். நான் பொதுவாக சொல்லிட்டேன், வருத்தம் அளிக்கிறேன். திரும்ப திரும்ப கேட்டீங்க. ஏற்கனவே அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே நான் அதை வரவேற்றிருக்கிறேன். அவருடைய இலக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகளை பார்க்கும்போது தான் அவரை பற்றிய ஒரு கருத்துக்களை சொல்ல முடியும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல இலக்கை நோக்கித்தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார். முன்னாள் முதல்வர் ஒரு தலைவராக நீங்க என்டிஏ அணியில் இருக்கக்கூடியவராக வந்து ஒரு திமுக அரசை வீழ்த்துவதற்காக கண்டிப்பா ஒரு வியூகம் வச்சிருப்பீங்க. நீங்க வந்து என்டிஏ கூட்டணிக்கு வேற எந்த மாதிரி கட்சி கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை தனிப்பட்ட முறையில் அதாவது எடுத்துருக்கீங்க? தனிப்பட்ட முறையில் என்டிஏல இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் திரு எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து அனைத்து பேரும் எங்களுடன் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்தவங்க சந்திக்கல, ஏதோ ஒரு வகையில் முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி இருக்கு. சார் நான் கேட்கல சார், சந்திக்கணும் கேட்கணும். அவர் உள்துறை அமைச்சராக இருக்காரு மத்தியில், கேட்டால் தானே வாய்ப்பு கொடுப்பாங்க. எனக்கு கேட்கல. இப்போ நீங்க மத்திய அரசு யாரோட பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க? பிஜேபி தலைவர் எந்த நயனாநாயகன் தலைவராக வந்திருக்காரு. நீங்க வந்து வேற யாரு கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? நல்ல நண்பர் நயனாநாதன், அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவேன். கொக்கிய போட்டு வாங்கிட்டீங்களா? இல்ல, ஏன்னா அது முக்கியம் இல்ல. சட்டமன்ற தேர்தல் வந்து அதிமுக பாஜக அந்த கூட்டணியில வந்து உங்களை இணைக்காத பட்சத்துல வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக சட்டமன்ற தேர்தலை போட்டிருக்கீங்க. அந்த கூட்டணிக்கு எதிராக அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக சட்டமன்ற தேர்தலை போட்டிருக்கீங்களா? ஒருவேளை கூட்டணி இன்னைக்கு நடத்தப்பட்ட கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் ஆய்வுக் கூட்டம், இனிமேல் நடத்த போகின்ற அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று நடத்தப்படுகின்ற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் கூட்டம், இவையெல்லாம் அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம். நீதிமன்ற வழக்கு நடைமுறையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எந்த ஒரு நம்பிக்கை இருக்கு நீதிமன்றம்? அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய கழக சட்ட விதி, புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்ட விதி, 50 ஆண்டு காலம் அதை புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கடைபிடித்து வந்த சட்ட விதி. எந்த சட்ட விதியை திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவர்களே வரையறுத்து எழுதியிருந்த அந்த சட்ட விதி பங்கம் ஏற்பட்டுவிட்டது. அதற்காகத்தான் அதிமுக ஒரு சாதாரண தொண்டன் கூட அந்த பதவிக்கு போட்டியில்லாமல் என்ற சூழ்நிலை இருந்தது. இப்போ என்ன, பொதுச் செயலாளர் போட்டியிடுறதுக்கு 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், 5 வருஷம் வந்து தலைமை கழகத்தினோட நிர்வாகிகளாக இருக்கணும். அப்படின்னா யார் போட்டியிட முடியும்? இவங்க தான் போட்டியிட முடியும். சாதாரண தொண்டரோட இந்த இயக்கம், அப்போ தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டரோட பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் சூழலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்றே பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தோம். அதெல்லாம் காற்றிலே பறக்க வச்சாச்சு. அதுக்காக நாங்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி கொண்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் இப்பொழுது வழிகாட்டுதல் ஒன்று செய்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள், கட்டளையிட்டிருக்கிறார்கள். அனைத்து வழக்குகளும் இந்த தாவா உட்பட 6 வழக்குகள் உச்சநீதிமன்றம் போய் மறுபடியும் கீழே வந்து, கீழேருந்து மறுபடியும் போய், அங்கேருந்து மறுபடியும் திரும்ப வந்து கீழேருந்து போய் உச்சநீதிமன்றத்தில் இந்த 6 வழக்குகளும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் விசாரிக்க வேண்டும். சிவில் சூட்டில் என்ன தீர்ப்பு வழங்கப்படுகிறதோ அதுதான் ஃபைனல் பைண்டிங். இதற்கு முன்னால் எந்த தீர்ப்பு வழங்கினாலும் அது ஃபைனல் பைண்டிங் ஆகாது என்று சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவுக்கு ஒரு வழிகாட்டுதல் நடந்துருக்கு. சிவில் சூட்டில் போய் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நிறைவேறினா சந்தோஷம், உங்க ஆசை நிறைவேறினா சந்தோஷம். நீங்க இப்போ அதிமுகவோட ஒருங்கிணைந்து பயணிச்சா எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்றுப்பீங்களா?
நீங்க அதிமுகவோட கூட்டணி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எடப்பாடியோட தலைமை உங்களுக்கு நல்லா தெரியும் 2009 தர்மயுத்தத்தை ஆரம்பித்து நாங்கள் இணையும் போது நான் தான் ஒருங்கிணைப்பாளர். நான் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் இரட்டை இலை சின்னத்திற்கு கையெழுத்திட்டு தான் இன்று இருக்கின்ற எம்எல்ஏ இருக்காங்க. நான் ஒருங்கிணைப்பாளர் அவர் ஏற்றுக்கிட்டாருல்ல, அவர் முதலமைச்சராகவும் நான் ஏற்றுக்கிட்டேன்ல. ஆக கட்சி இணைகின்ற பொழுது சில பொதுவான கருத்துக்கள் உருவாகும். அது இப்போ எப்படி சொல்ல முடியும்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ, வளர்த்தார்களோ, 50 ஆண்டு காலம் இந்த இருவரும் தலைவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை எந்த நிலையிலிருந்து வளர்த்தார்களோ, 50 ஆண்டுகள சரித்திரத்தில் உருவான இந்த இயக்கம் 35 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்கிறது. எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு வரலாற்றை இந்த இருவரும் மாபெரும் தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வரலாறு தொடர்ந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற சக்தியெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மூத்த தலைவர்கள் இவர்களுடைய நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து எல்லாரும் இப்ப இவங்க நினைக்கிற பார்த்தா எல்லாம் ஒண்ணு சேர மாதிரி தெரியுது. இருந்தாலும் கூட அவங்களுடைய மூத்த தலைவர்கள் தான் நீங்க எப்படி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? தைரி துரைசாமி ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், ஏன்னா அவங்க 2 பேரும் அவங்க தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆர் கருத்தை சொல்லி சந்தித்தவர்களே அதனுடைய மர்மத்தின் சொல்லாமல் இருக்கிறார்கள். நான் அதை சொல்லலாமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. தர்மமா, அரசியல் தர்மமா? அது சமீபத்தில் இணைப்பு தொடர்பாக எடப்பாடி தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா? அவரோட பதில் என்னவா இருந்துச்சு? சமீபத்தில் அணிகளை இணைப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தம்பி 6 பேர் தலைவர்கள் போய் சந்திச்சதில் அவர் சுத்த போய் சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னாலேயே வந்து அந்த 6 தலைவரும் என்கிட்ட பேசுறாங்க. நாங்கள் தானே போய் நேரடியாக பார்த்தோம்னு. இதெல்லாம் எப்படி நம்ம சொல்லி மாட்டிக்கிறோம் சார்? இந்த பொள்ளாச்சி வழக்குல வந்து தீர்ப்பு கிடைச்சது வந்து திமுக தான் முழுமையான காரணம் தான் ட்ரை பண்ணிக்கிறாங்க அந்த தீர்ப்பு வந்ததுக்கு. கொடநாடு வழக்குல வந்து திமுக செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? அவங்க கொடநாடு அந்த விரைந்து தீர்ப்பு வருவதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை? கொடநாடு நடைபெற்ற கொள்ளை வழக்குகளை துரிதப்படுத்தி விரைவுபடுத்தி குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியவர்கள் நாங்கள் தான். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமைக்குழு தான் நடத்தியது, வேறு யாருமே நடத்தலை. இந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த தீர்ப்பை உருவாக்கியவர்கள், தீர்ப்பளித்தவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நீங்க இதெல்லாம் நீங்க என்னை மாட்டிவன்னு நினைக்கிறீங்க. சொல்லிடலாமா வேணாமா? அது வேணா ஒரு கண்டிஷன் போடுற மாதிரி இது. நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த வருத்தம் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டோம். யாராவது கேட்குறீங்களானே? நீங்க ஊண்டி உட்கார்றதுக்கு பார்த்தா விடிய கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. முடிவு பண்ணிட்டீங்க ஒண்ணு சேர்றாருன்ட்டு, ஆனா அப்படியே பட்டப்படாமையே இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு வச்சு இல்ல எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. மறைமுகமா சேர்ந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிற திட்டுற மாதிரி திட்டுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியெல்லாம் என்னை பொறுத்தவரை எந்த காலத்தில் நடந்தது கிடையாது. தொண்டர்கள் அதான் விரும்புறாங்க. ஆனா தொண்டர்கள் மட்டும் இல்ல, பொதுமக்களே அதான் விரும்புறாங்க. அதை சொல்லுங்க நீங்களாம். எதிர்ப்பு இவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. இவங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிறீங்க. எந்த காலத்திலையும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது என்று சொன்ன அதை சொன்னது யாரு? இல்ல அவர் சொன்னார். இப்ப போய் யார்ட்டு இணைஞ்சிருக்காரு? அரசியல் இயக்கத்தை பொறுத்தவரை நம்ம அவங்ககிட்ட போறோமா, அவங்க நம்மகிட்ட வரணும் எந்த காலத்திலும் தன்னிச்சையா நான் சொல்ல மாட்டேன். அனைவரும் இணைய வேண்டும் என்று தான் சொல்லுவேன். தமிழ்நாடு அரசோட 4 ஆண்டு கால ஆட்சி உங்களுடைய மதிப்பீடு? டெய்லி மதிப்பீடு போட்டுக்கிட்டே இருக்கேன். அறிக்கை வயலா டெய்லி 1, 2, 3 வந்துகிட்டே இருக்குது. யார் போடுறீங்க? யாருமே போட மாட்டேங்கிறீங்க. இல்ல, அரசு நிர்வாகத்தில் திமுக அரசு தோல்வி அடைந்திருக்கிறது அனைத்து நிலைகளிலும். டெய்லி இப்போ எல்லாத்தையும் எல்லா சப்ஜெக்ட் போட்டுட்டே இருக்கேன். நேற்று கூட ஒரு சப்ஜெக்ட் போட்டேன், அதுவும் இல்லை.
ஆனால் அது 2 நாள் கழிச்சு ஒரு பத்திரிக்கையிலே வருது. இப்ப நீங்க இந்த மாதிரி லைவ்லயே கொடுக்கணும், நீங்க அறிக்கையா டெய்லியா ஆமா. அப்ப நாங்க வந்து வெறும் பேப்பரே எடுத்து கொடுக்கணுமா? சக்கரைன்னு எடுத்தா வந்து எதுவுமே நிக்காது. உங்க பத்திரிக்கையில இருக்கு, நாங்க நம்புறோம்ல. அப்ப நீங்க வந்து அப்ப நாங்க அறிக்கை அந்த காட்சி ஊடகத்துக்கு தகுந்த மாதிரி சொன்னீங்கன்னா இங்க பாருங்கண்ணே, நான் அறிக்கையை வந்து கையெழுத்து போட்டு தானே கொடுக்குறேன். என் கையெழுத்து போட்டு தானே வருது, என் லெட்டர் பேர்ல தானே வருது அறிக்கை. அப்புறம் என்ன? நீங்க அப்பப்போ டெய்லி தொலைக்காட்சியை பார்த்து பேசுங்க. சரி, உறுதியா வேற ஒன்றும் கோவம் இல்லை உங்களுக்கு? இல்ல சந்தோஷம், நீங்க நல்லா ஒண்ணு சேருங்க.